Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About His Loveல எபிசோட் நம்பர் 18 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அங்கிள் கிட்ட ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்காக பாயோட பார்ட்டிக்கு போகாம இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க அது ஒரு ரீயூனியன் பார்ட்டி தானே, அதை விட இங்க சுவாரஸ்யமா நிறைய நடந்துட்டு இருக்கு, அதனால நாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஹீரோவை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் உடனே பாய்க்கு கால் பண்ணணுமே அப்படின்னு கால் ட்ரை பண்றாங்க. பாய்க்கு கால் போகல, அதனால பூனைக்குட்டிக்கு கால் பண்றாங்க. பூனைக்குட்டி கால் அட்டன் பண்ணோன்னு இன்னும் பாய் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்றாங்களா. பூனைக்குட்டிக்கு பயம் வந்தது, அதனால ஹீரோயின் கிட்ட பாய் போயிருக்கக்கூடிய அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் அந்த அட்ரஸ் பூனைக்குட்டிக்கு சென்ட் பண்றாங்க. அடுத்த செகண்டே பூனைக்குட்டி கிளம்பி அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் துரத்தி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுற மாதிரி போயிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்து காப்பாத்தி தள்ளி கூட்டிட்டு வந்து மறைஞ்சு நிப்பாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு என்ன ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா, போன வாரம் தானே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்த, இப்ப என்ன மறுபடியும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழ போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, போன வாரம் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா, அப்படின்னா எதையுமே நீ மறக்கலையா, எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு டைமா, பாரு உன்னை எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் துரத்திட்டு வராங்க அப்படின்னு, இத்தனை பொண்ணுங்களையுமா நீ லவ் பண்ணி நீ ஏமாத்துன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு கவுண்டே தெரியாது, நான் நிறைய பேரை டேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இப்ப பாக்குறாங்க எல்லா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து போயிருப்பாங்க, அதனால ஹீரோவை மெதுவா அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனாலும் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்க இருந்து போகல, ஹீரோவையும் ஹீரோயினையும் துரத்திக்கிட்டே போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் லைட்டா உலுக்கிடுது, நம்ம ஹீரோவால இதுக்கு மேல ஓட முடியாது. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ அங்க குப்பை அள்ளக்கூடிய ஒரு ட்ராலி இருக்குமா, உடனே அதுல ஹீரோவை தூக்கி போட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இத மேல பால்கனில இருந்து ஜூயியும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பாத்துக்கிட்டு ஹீரோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜூயி வந்து இப்ப ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் வந்துட்டு ஜூயி கிட்ட பேசுறாங்க, உன்னோட பார்ட்டியே ஹீரோக்கு எடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜூயி அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க இங்க வந்திருக்காங்கல்ல இந்த எல்லா கேர்ள்ஸுமே ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாரையுமே ஹீரோ தொட்டது கூட கிடையாது, அவன் கிளவுஸ் இது வரைக்கும் கழட்டினா பார்த்ததே கிடையாது, எப்பவுமே கிளவுஸ் போட்டுட்டு தான் வெளியில வருவான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதுக்கு ஜூயி கேக்குறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குதானே, அப்படின்னா நீ அதை பத்தி யோசிச்சுதானே ஆகணும், அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா கரட்டி விட்டுருவான், உனக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜூயி வந்து அங்கிளோட வாயை மூட சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, அதே மாதிரி இதுக்கு மேல எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்மளோட கம்பெனியோட கொலாபரேஷன்ல எந்த ப்ராப்ளமுமே இதனால வரப்போறது கிடையாது, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அங்கிள் வந்து என்ன பண்ணலாம், எப்படியாவது ஹீரோவை ஏதாவது ஒரு வழியில மாட்டி விட்டாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. பாய் இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாய அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன இன்னும் காணல, இன்னும் அவனோட ஒர்க் முடியலையா, அவனுக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டன்டா, நீ இம்பார்ட்டன்ட் கிடையாதா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு பாய் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல, அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா, இல்லனா நீ வேற யாரையும் போட்டோ எடுத்துட்டு அவங்க பெரிய பிசினஸ் மேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாய்க்கு ரொம்ப கோவம் வருது, அதனால பாய் சொல்றாங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம பாய் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சொல்றாங்க உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதா, அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வேற எல்லாருமே வந்து அமைதியா இருங்க, நம்ம இப்ப வந்திருக்கிறது ரீயூனியனுக்கு, சண்டை போடுறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணும் அவங்களோட இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்ப கரெக்டா அங்க நம்மளோட பூனைக்குட்டி போறாங்க, கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அழகா கிளம்பி போயிருக்காங்க. அப்போ உள்ள வந்த உடனே பாய் பக்கத்துல போய் நின்னுட்டு சாரி நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் நான் லேட்டா வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே பாய் கிட்ட கேக்குறாங்க நிஜமாவே இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், அது மட்டும் இல்லாம சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எழுந்திருச்சு பாய் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்டை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாய் வந்து முழிக்கிறாங்க. அப்போ பூனைக்குட்டி சொல்றாங்க நான் தான் பாயோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு, அது மட்டும் இல்லாம நான் ஆர்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாய் வந்து முழிக்கிறாங்க, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆனா பூனைக்குட்டி சிரிச்சுட்டே நிக்கிறாங்களா. அப்ப பூனைக்குட்டி பாய் கிட்ட கேக்குறாங்க நீயே எதுவுமே பேசாம இருக்க அப்படின்னு. உடனே பாய் வந்து அப்படியே கொஞ்சம் பூனைக்குட்டியை தள்ளி விட்டுட்டு சொல்றாங்க நான் கோவமா இருக்கேன், நீ எப்பவே வர வேண்டியது எவ்வளவு லேட்டா வந்திருக்க, இங்க இருக்க எல்லாருமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு பூனைக்குட்டி வந்து நிஜமாவே
சாரி, நான் உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக இங்க இருக்கவங்க எல்லாரோட பில்லையும் நானே பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ பாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க அந்த போட்டோல அனுப்பின பையனும் இந்த பையனும் வேற வேற மாதிரி இருக்காங்களே, ஆனா அந்த போட்டோல பார்த்த பையனை விட இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு பாயு எனக்கு தெரியும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க. அதுக்கப்புறமா பூனைக்குட்டி பில்ல பே பண்ணிட்டு உள்ள வந்துட்டு நம்ம பாயை கூட்டிட்டு வெளியில போறாங்க. இப்ப பாயும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா பாய் பூனைக்குட்டிட்ட சொல்றாங்க, நீ நிஜமாவே இவ்ளோ அழகா ஆக்டிங் பண்ணுவ அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட் டைம்ல வந்து நீ என்ன காப்பாத்திட்ட, உனக்கு எப்படி நான் இங்க இருக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க, ஹீரோயின் தான் எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணி வச்சா, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. உடனே பாய்க்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுது. இனி நீ லிவிங் ரூம்ல எல்லாம் தங்க வேண்டாம், என்னோட ரூம்லயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப அவங்களோட வீட்டுல உட்காந்துட்டு தனக்கு அலர்ஜி வந்திருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்த்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க போறாங்களா, ஹீரோ உடனே கைய மறைச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி இருக்காது, எதனால அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சு பாக்குறாங்க. இவ்வளவு அலர்ஜி எதனால வந்திருக்கு, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, நீ எப்ப பார்த்தாலும் கையில கிளவுஸ் போட்டுட்டு தான் போற, யாரையுமே உன்னை தொட விட மாட்டேங்கிற, என்ன தவிர யாருமே உன்னை தொட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல, அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் கூட உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னால எந்த ஒரு மனுஷங்க குழந்தைங்க பெரியவங்க ஆண் பெண் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம யாரையுமே என்னால தொட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே நான் தொட்டேன் அப்படின்னா எனக்கு அலர்ஜி வந்துரும் சொல்றாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா என்ன நீ தொட்டுட்டு தானே இருந்த, என்னாலே உனக்கு அலர்ஜி வருமானு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, என்னால தொட முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான், ஒன்ன தொடும் போது மட்டும்தான் எனக்கு அலர்ஜியே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கும் தெரியல எதனால ஒன்னு தொட முடியுது அப்படின்றது, டாக்டருக்குமே புரியல, நீ என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு கோஆபரேட் பண்ண அப்படின்னா என்னால இதை கண்டுபிடிக்க முடியும், என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தானா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையானு கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. இப்ப மொத்தமாவே ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட்காக மட்டும்தான் ஹீரோ தான் கூட வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா நீ என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு ஜூஸ் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, என்னோட நிலைமை தெரிஞ்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எப்படி உனக்கு இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ண முடியும், நீ என்ன டச் பண்ணுவ, நீ என்ன டச் பண்ண அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் முடியும் போது நான் இதெல்லாம் சொல்லி ஆகணும்ல, என்னை யார் அப்புறமா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி மட்டும்தான், எந்த லெவலுக்கு என்னால உன் கூட மூவ் பண்ண முடியுது அப்படின்றத ஜஸ்ட் செக் பண்ணி மட்டும்தான் பாப்போம், அதுக்கு மேல எதுவும் கிடையாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை திடீர்னு நீ என்ன டச் பண்ணும்போது உனக்கு வந்து அலர்ஜி வந்துட்டு நீ இறந்து போயிட்டா அப்படி என்னால பொறுப்பேத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சு இழுத்து, சரி ஓகே இப்பவே நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மனசெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹீரோவோட கையை பிடிச்சு அப்படியே ஒரு செவரு மேல தள்ளி விட்டுட்டு, நீ என்கிட்ட இந்த மாதிரி இனி ஒரு தடவை நடந்துக்கிட்ட அப்படின்னா நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு வச்சுட்டு அடிக்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்கிட்ட அரகண்டா நடந்துக்காத, கண்டிப்பா நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அதுக்கப்புறமா சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து என்னோட ஸ்ட்ராங்கா நீ பார்த்ததே கிடையாதுல, நான் இன்னும் ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அப்படியே திருப்பி வச்சுட்டு செவர்ல வச்சிடுறாங்க. நீ ஸ்ட்ராங்கா சரி ஓகே நீ ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி காமிச்சுக்கோ, நான் உன்னை கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண பக்கத்துல போறாங்க. மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே சோஃபால வந்து விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ரொம்ப பக்கத்துல போயிடுறாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்னோட பக்கத்துல ரொம்ப தள்ளி வந்துட்ட அப்படின்னு. அதனால ஹீரோ டக்குன்னு அப்படியே விலகி போயிடுறாங்க. சரி ஓகே என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப நீ ஹெல்ப் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, எந்த மாதிரி உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரை உன்னால டச் பண்ண முடியுதோ அவங்கள உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ, அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இனியொரு ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேரை டச் பண்றதுக்கு நம்ம பழகிக்கலாம், அலர்ஜி வராம இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அலர்ஜி லெவலை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்னோட வீடை வெக்கேட் பண்ணிட்டு நீ என் கூட வந்து ஒரு வாரத்துக்கு தங்குன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, அதெல்லாம் முடியாது, என்னால உன் கூட சேஃபாலாம் இருக்க முடியாது, நீ யாரையுமே இது வரைக்கும் டச் பண்ணது கிடையாது, என்ன மட்டும் தான் உன்னால டச் பண்ண முடியுது, நான் எப்படி இங்க வந்து இருக்க முடியும் உன் கூட தனியா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னோட சேஃப்டிக்கு நான் உத்தரவாதம் தரேன், ஆனா நீ குடிச்சிட்டு என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா நீயே வந்து கிஸ் பண்ணாம இருக்க
இருக்கிறது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே கோவப்படுறாங்க. ஏன் ஹீரோயினுக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வந்துருச்சுல, ஹீரோயின் தானே போர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோவா, அதனால எழுந்திருச்சு ஹீரோட காதை திருக்கிட்டு இனி அதை பத்தி சொல்லுவேன் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல விடு 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 எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயின் சரி வலிக்குதுல அப்ப இனி அதை பத்தி பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஆபீஸ்ல ரூனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு சஸ்பென்ஷன் கொடுக்கறாங்க. சஸ்பென்ஷன் மட்டும் இல்ல, வேலையை விட்டு தூக்கியாச்சு 3 மாசம் உள்ள சம்பளத்தையும் சேர்த்து கொடுக்கறாங்க. அப்ப ரூனா கேக்குறாங்க ஏன் மேல என்ன தப்புன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க நீங்க அந்த பார்ட்டிக்கு போனது தப்பு தானே, இது சேர்மனோட டிசிஷன், இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது, உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ரூனா சொல்றாங்க உனக்கு இப்ப நிம்மதியா இருக்கா, என்ன அவன் எப்படி வேண்டான்னு சொல்லி டம்ப் பண்ணானோ அதே மாதிரி உன்னையும் அவன் டம்ப் பண்ணுவான் பாரு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க சேர்மன் எங்க போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அவன் காரை பார்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாய மூடிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தது தெரியக்கூடாதா யாருக்கும். இப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க ஹீரோ நீங்களும் ஒரே வீட்ல இருந்தா வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்லையே அவன் அவனோட வீட்ல இருந்து வந்தான், நான் என்னோட வீட்ல இருந்து வந்தேன், நாங்க ரெண்டு பேரும் கார் பார்க்கிங்ல அவனை மீட் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வராங்க. ஹீரோ அங்க வந்த உடனே அசிஸ்டன்ட் சொல்றாங்க இன்னையில இருந்து ஹீரோயின் தான் ஹீரோவோட பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க என்ன நானா அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஆமா நீ மட்டும் தானே இப்ப ஒர்க்ல இருக்க, அதனால நீ தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நேரத்துல தானே வந்திருக்கீங்க எதனால அப்படின்னு. அப்ப ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஒரே நேரத்துல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேர்மன் அவங்களோட ஆபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் யோசிக்கிறாங்க கண்டிப்பா எதையோ ஒண்ணு இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்க, என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. யான் இப்போ ஹீரோட ஆபீஸ்க்கு வராங்க. ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி யான் வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோ உள்ள வர சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து உள்ள போக சொல்றாங்க. யான் உள்ள போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயம் வருது, இவ என்ன பேச போறா அப்படின்னு. அதனால ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு போறாங்களா. அப்ப அசிஸ்டன்ட் அங்க இருந்துட்டு ஏய் நீ எங்க என்ன பண்ற, நீ உன்னோட பிளேஸுக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சோகமா அவங்களோட இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஃபாய் வந்து அங்கிளோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிள் வந்து ஃபாய் கிட்ட சாரி சொல்றாங்க. என்னால நேத்தைக்கு வர முடியல, ஐ எம் சோ சாரி, நிஜமாவே நான் வரணும் தான் நினைச்சேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபாயும் சரி ஓகே உங்களால முடியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமே நடக்கல, நான் அங்க இருந்து வந்துட்டேன் பார்ட்டி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கொண்டு வந்த பொக்கைய அங்கிள் கிட்டே கொடுக்குறாங்க. அப்ப அங்கிள் சொல்றாங்க நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற, என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு ஃபாய் கிட்ட மட்டும் தனியா பேசுறாங்க. ஆனாலும் ஃபாய் வந்து ஓகே சொல்றதாவே இல்ல, ஃபாய் கோவமாவே இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப அங்கிள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் லவ் பண்ற ஒரே ஒரு பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம பூனைக்குட்டி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. பூனைக்குட்டி நேத்துக்கு பார்ட்டி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபாய் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அப்ப பூனைக்குட்டி சொல்லியிருப்பாங்க அங்கிள் நல்ல பையனே கிடையாது, எதனாலனா ஹீரோ இருக்காங்கல்ல அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் தன்னோட பொருளா சொந்தமாக்கிக்கிறது தான் அங்கிளோட ஒரே ஒரு வேலை அப்படின்னு. அதுக்கு ஃபாய் கேக்குறாங்க ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அங்கிளும் தனியா ஒரு மேகசின் கம்பெனி வச்சிருக்காங்க, இதுல என்னது ஜெலஸ் ஆகுறதுக்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அங்கிள் வந்து எப்பவுமே ஹீரோவை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே அவனை புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னையும் புள்ளி பண்ண சொல்லியிருக்காங்க, நானும் அதனால தெரியாம அங்கிள் சொன்னதை கேட்டு நிறைய பண்ணி இருந்திருக்கேன், அதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு, அதனால நான் வந்து அங்கிள் பேச்ச கேக்குறது கிடையாது, அங்கிள் ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபாய் கேக்குறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் நடக்குது, இதுல என்ன எதுக்காக சம்பந்தப்படுத்துறாங்க அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க அங்கிள் வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரு கூடயுமே இவங்க திரும்ப டேட் பண்ணி எப்படி ஹீரோ கழட்டி விட்டானோ அதே மாதிரி இவங்களும் கழட்டி விடுவாங்க, அப்படின்னா தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஹீரோவை பத்தி தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே பாய் சொல்றாங்க அதுக்கும் சான்ஸ் இல்லையே, ஏன்னா நான் தான் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க ஆமா அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஆனா கண்டிப்பா அவன் ஒன்னு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் இன்டர்வியூ போன அன்னைக்கு கையில ஹீரோயினோட வாட்சை கட்டிட்டு போயிருந்தேன், அது வந்து ஹீரோயினுக்கு கொடுத்தது, ஒருவேளை அந்த வாட்சை பார்த்துட்டு தான் என்ன அவன் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, அப்ப அன்னைக்கு இந்த இன்டர்வியூல என்ன எதுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு இப்பதான் புரியுது. இருக்கட்டும் இதே மாதிரி அவன் என்கிட்ட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கையில வச்சிருந்த பேப்பரை அப்படியே கசக்கி இருப்பாங்க. இதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அங்கிள் கிட்ட சொல்றாங்க நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்கிட்ட நடக்காது, ஆக்சுவலி நீ ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், ஹீரோவை நான் லவ் பண்ணவே கிடையாது, ஹீரோ என்ன லவ் பண்ணதே கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்ததே கிடையாது,
கிடையாது. நீ ஒருவேளை என்ன வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தா அப்படின்னா ப்ளீஸ் உண்மையை தெரிஞ்சுக்கோ, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு ஒன்னு நிஜமாவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். நீ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக கிடையாது அப்படின்னா அப்படியே உருகுற மாதிரி பேசி பாய்க்கு அந்த பொக்கையை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாய் இப்ப யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது இங்க, நான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சு இவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல யான் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா, ஹீரோ யான் கிட்ட கேக்குறாங்க, உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் இங்க வந்திருக்கு, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன் இல்ல யார் கேலரியை பத்தி, அப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட எல்லா டீடைல்ஸையும் உனக்கு கொடுத்திருந்தேன், ஆனா நீ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒரு ஆளுக்கு வித்துட்டு இருக்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்ல, என்ன தவிர இனி ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், அவங்களும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, மத்தபடி யாருக்குமே நான் எந்த இன்ஃபர்மேஷனையுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, எனக்கு அது தெரியும், ஆனா இப்ப வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்மே அந்த மீட்டிங்ல வருவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி நீ இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண, அதுக்கு முன்னாடி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால யானும் சரி ஓகேன்னு கிளம்பி போறாங்க. இப்ப யான் வந்து ரொம்பவே சோகமா போறாங்களா. அப்ப ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க, உன்னை சேர்மன் கூப்பிடுறாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சோகமாவே போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கோவமா உள்ள வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, யானுக்கு என்ன ஆச்சு, நீ யானை என்ன பண்ண, அவன் ரொம்ப சோகமா போறான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இது கம்பெனி விஷயம், இதை பத்தி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, இது எப்படி கம்பெனி விஷயம் ஆகும், யான் ரொம்ப சோகமா போறான், அவன் சோகமா போனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட வயித்துல இருந்து சத்தம் வருதா. ஹீரோ கேக்குறாங்க, நீ சாப்பிடலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் சாப்பிடாம வந்துட்டேன், நம்ம இப்ப சாப்பிட போலாமா அப்படின்னு. ஹீரோ உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு யானை பத்தின விஷயத்த கேட்கணும் அப்படின்றதே மறந்து போயிடுச்சு பசியில. இப்போ ஆபீஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஹீரோவை ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ லைட்டா கால் அப்படியே தடுக்கிடுது, கீழே விழுற மாதிரி போறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. இது செம்ம காமெடியா இருக்கும். ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க, பையன் தானே பொண்ணை பிடிப்பாங்க, இங்க பொண்ணு பையனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே நார்மல் ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு போயாச்சு. அங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கும் போது யானை கூப்பிட்டு விட்டுட்டு யான் மேல உள்ள தப்பு பழி எல்லாத்தையுமே போடுறாங்க. யான் வந்து ஃபைல்ஸை திருடிட்டான், ஃபைல்ஸை யாருக்கோ கொடுத்துட்டான், ஷேர்ஸை பத்தி வெளியில சொல்லிட்டான், அதனாலதான் ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு யான் மேல பழைய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க காஃபி கொடுக்க போவாங்களா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவங்க அங்க நின்னுட்டே சொல்றாங்க, யான் எந்த தப்புமே பண்ண மாட்டான், அவன் எப்பவுமே திருட மாட்டான் அப்படின்னு. உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வெளியில போயிடுறாங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, யான் மேல எந்த தப்புமே இருக்காது, கண்டிப்பா யான் யாரோட பொருளையுமே திருட மாட்டான், இது வரைக்கும் அவன் தப்பு பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, நான் சின்ன வயசுல இருந்தே அவன் கூட இருந்துட்டு இருக்கேன், அவன் காசுக்கு ஆசைப்படுற பையனே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே கேக்குறாங்க, அப்படின்னா யான் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு 100% தெரியும், கண்டிப்பா யான் இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு தான் யான் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற, நான் இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை செட் பண்ணிருக்கேன், அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்கும், ஒருவேளை உன்னோட யான் வந்து தப்பு பண்ணல அப்படின்னா அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க யான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு, அதனால உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் டீமே ஃபார்ம் பண்ண வேண்டாம், ஏன்னா யான் வந்து இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, பின்ன எதுக்காக நீ அதை பத்தி கவலைப்படுறேன்னு. அதுக்கு ஹீரோயின், ஆமா ஆமா யான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கிறியோ என்ன டீம் வைக்கிறியோ, ஆனா கரெக்டா கடைசியா யான் மேல எந்த தப்பும் இல்லன்னு தான் நிரூபணம் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல போய் உட்காந்துட்டு லீஷி கிட்ட புலம்பி புலம்பி அழுறாங்க. யான் மேல இந்த மாதிரி ஒரு பழி வந்துட்டு இது எல்லாமே ஹீரோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், யான் என் கூட ஃப்ரெண்டா இருக்குது ஹீரோவுக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி பண்றானா இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ லீஷி சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி தோணல, ஏன்னா நான் உங்களோட கம்பெனி ஃபைல்ஸை பார்க்கும்போது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே யான் தான் கண்டுபிடிச்சான், அதனால வேற யாரோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் யான் மேல பழிய போட்டிருக்காங்க, கண்டிப்பா யானை ஹீரோ இதுல இருந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், எனக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப லீஷி யானோட கிளப்புக்கு போயிட்டு அந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம்ல, அதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இப்போ யான் வந்துடுறாங்க. யானும் லீஷி பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்கும் போது லீஷி கேக்குறாங்க, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையுமே எனக்கு ஹீரோயின் வந்து சொன்னா ஓ மேல என்ன பழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப யான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப லீஷி சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு ட்ராப் அப்படின்றது உனக்கு தெரியுதா அப்படின்னு. அதுக்கு யான் சொல்றாங்க, ஆமா இது எல்லாமே ஒரு பிளான் அப்படின்றது எனக்கு தெரியுது, ஆனா இதுல இருந்து எப்படி எனக்கு வெளியில வரதுன்னு
மட்டும் தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு லீஷி சொல்றாங்க இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ட்ராப்பை உனக்கு ஹீரோ செட் பண்ணியிருந்தான் அப்படின்னா நீ உண்மையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கோ. ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்போ எல்லா ஃபைல்ஸையுமே காமிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னா ஈஸியா உண்மையில இருக்கக்கூடிய பழி வெளியில வந்துரும். ஏன்னா நீ ஷேர்ஸ் எல்லாமே வெளியில போற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க, கேஷ் ஃப்ளோ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்க. அதனாலதான் உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு ஒன்னு அடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா மேல இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை வெளியில தெரியாம இருக்கும்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு யான் வந்து ஆமா நீ சொல்றதும் சரிதான், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்ப காமிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு லீஷி சொல்றாங்க உன் மேல ஹீரோ இந்த பழிய போட்டிருப்பான் அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யான் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில போயிட்டு கேக்குறாங்க நீங்க எதுக்காக யானை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யான் மேல எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் நீங்க டீம் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க உனக்கு யான் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு தோணுதா, ஹீரோ வந்து வேணும்னே யான் மேல பழி போடுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க யான் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னா அதை நீ நம்பு, நீ யானை நம்பு அது போதும்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. யான் என்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி வெளியில வர போறாங்க, ஹீரோ தான் யானை மாட்டி விட்டாங்களா இல்லனா வேற யாரும் பண்ணாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.